கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் இதுல நம்ம இப்ப மனம் திரும்பாத காரியங்கள் இருக்குது. பொய் பேசுறதுல மனம் திரும்பாம இருக்கிறோமா, களவு செய்யறதுல மனம் திரும்பாம இருக்கிறோமா, லஞ்சம் வாங்குறதுல மனம் திரும்பாம இருக்கிறோமா, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. எதுல மனம் திரும்பாம இருக்கிறோங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அதனால கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கன்னிகளை கொடுங்கள் என்று இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்கள்ல பாவம் செய்கிறவர்களை நீங்க பாவம் என்று சொல்லக்கூடாது. பாவம் செய்யறவங்க அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு, நீங்க ஏன் போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா கர்த்தர் இங்க சொல்றாரு, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். இப்ப ஒரு மரம் இருக்குது, நம்ம நிறைய மரங்கள் ஒரு தோட்டத்துல தென்னை மரம், மாமரம், புளிய மரம், வாழை மரம், இப்படி அநேக மரங்கள் இருக்குது. ஆனாலும் அந்த மரத்துல இருக்கிற கனிகளை பார்க்க வேண்டும். வாழைப்பழம் நல்ல பலன் தருதா, மாங்காய் மரம் நல்ல பலன் தருதா, தென்னை மரம் நல்ல பலன் தருதா. அப்போ இந்த வாழை மரத்தை பார்த்து பலன் தருதுன்னா அந்த மரத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம், எப்படி செழிப்பா வளர்ந்து நிற்குது, எவ்வளவு கனிகள் கொடுக்குதுன்னு சொல்லுவோம்ல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மரம் நல்லதென்றால் அதன் கனி நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனி கெட்டதென்று சொல்லுங்கள். கெட்டதென்று சொல்லுங்கள் தான் தேவன் சொல்லியிருக்கிறாரு. மரமானது